ஹாய் மக்காஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான ஒரு மார்னிங்கில் ரைடு கிளம்பிட்டோம். போகிறக்கு முன்னாடியே ஃபுல் செக், ஏன்னா இடையில கழிச்சுன்னா அது பெரிய தலைவலி. ஸோ அந்த RR310 எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறக்கே டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு டைம் கட்டினேன், பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஹைவே ஏறிட்டு அங்கே நிறுத்திட்டு பஞ்சி ரோப்பை மறுபடியும் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம். மொபைல் ஹோல்டரு, க்ளவுஸ் இருக்குது கைஸ், புது க்ளவுஸ் இது எல்லாம் செட் ஆகிடுச்சு. இல்லை ஹைவேல நின்று தான் எல்லாத்தையுமே செட் பண்ணுறேன். இந்த க்ளவுஸை நான் ஃபஸ்ட் டைமாக ரைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு பேர் வந்து ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ். ஸோ இது வந்து டியூயல் வெல்க்ரோ கஃப் க்ளோஸரு. பேடிங்ஸ் வந்து ரிஸ்ட் பேடிங்ஸோட இருக்கும். அண்ட் ரேசிங் டூரர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரிஸ்ட் பெயின் வரும். ஸோ அந்த ரிஸ்ட் பெயின்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த க்ளவுஸை நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா ரிஸ்ட் பேடிங்ஸ் இருக்கிறனால. ஸோ இந்த க்ளவுஸ் வந்து கிராம்ஸ்டர் ரைனாக்ஸோடது. ஸோ ரைனாக்ஸ்னால் ஆப்வியஸாக நம்ம சொல்லவே தேவையில்லை, பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. காலையில் நேரத்தில் 6 மணிக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி டிரான்சிஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இருட்டிலேருந்து வெளிச்சமாக மாறுற டைமில் ரைட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம டெஸ்டினேஷன்னா 132 கிலோமீட்டர். நான் ரைடுக்காக மட்டுமே போகிறேன்னா கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி ரைடுக்காக மட்டுமே இன்றைக்கி நான் வண்டி எடுக்கலை. காலையில் எடுக்கும்போது கூகுள் மேப்பில் போட்ட லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலை இந்த ஒரு ரைடை. வண்டி போன போக்கலையும் போகலை. நான் போகிறதுக்கான ஒரு இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நான் விரும்பலை, ஆனால் போகணும். உங்களுக்கு புரியுதா? எனக்கே புரியல ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னு. அப்படி தான் இந்த ஒரு ரைடு கிளம்பிச்சு. புது மனிதர்களை சந்திக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றலாம், பட் ஆனால் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பந்தம் இருக்குது. இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான்னா கேரளா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நின்றுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம வந்து அவங்க கூட நின்றுருக்கோம். இருந்த கேரளா தான் போனேன். க்ளவுஸோட டிசைனு ஃபுல் காங்க்லெட்டு, நார்மல் க்ளவுஸ் இல்லை இது. ஆக்சுவலாக இது நான் ஸ்போர்ட்ஸ் டூரர், அதாவது நான் கொஞ்சம் லெவல் அக்ரெசிவ் பொசிஷனில் தான் இப்போ வந்து நான் ரைட் பண்ணிருக்கேன். இப்படி நான் ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த நேரம் கான்ஸ்டன்ட் நீங்கள் போட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த நேரம் வந்து சரியான பெயின் ஆகும். ஏன்னா நான் மொத்த வெயிட்டும் அதில் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் இங்கே வச்சு ஓட்டுறது வேறு, கீழே இப்படி பிடிச்சி ஓட்டுறது. ஏன்னா நமக்கு ஃபுல் வெயிட்டு கீழே நம்ம அமுக்குறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல பெயின் ஆகும். ஸோ அந்த இடத்துல பெயினை கம்மி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. லாங் ரைடெல்லாம் போகணுன்னா ஃபஸ்ட் எனக்கு இங்கே செம்ம பெயின் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன் செம்ம பெயின் ஆகும்னு. ஸோ இந்த க்ளவுஸு வாங்கினதுக்கான ஒரு முக்கியமான ரீசனும் அது. அந்த தூரத்தில் கேரளா பார்டரு. Can you believe it? Average mileage 40 kilometers per liter. So as of now நிலமை ஆக்சுவலாக ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணால், ஸோ ரொம்ப கீர் கட் பண்ணி ஓட்டாமல் ஸோ ப்ராப்பராக ஓட்டினோம்னாலே நல்ல மைலேஜ் கிடைக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும். கேரளா கிளைண்டாக வரோம். வாளையாறு செக் போஸ்ட்டு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 108 கிலோமீட்டர்ஸ். நியர் 2 ஹவர்ஸில் போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லுது மேப்பு. ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் நான் ஆன் கேமராவில் இருந்து விட ஆஃப் கேமராவில் நிறையா ரைடு போயிருக்கேன். ஸோ அதிலேருந்து கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ரோட்ஸில் எப்போவுமே ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இந்த சென்ஸு, அவன் பாரு இப்படி அவனே இப்படி ஓவர்டேக் அடிக்கலாம், இவன் பாரு எப்படி வரான், பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த ஈகோ ட்ரிப்லாம் எனக்கு நிறையா டைம் ஆகிருக்கு. அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது முட்டாள்தனம். நான் பண்ணதே முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஈகோங்கிறதே தேவையில்லாத விஷயந்தான். பட் ஆனால் அது ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சு அவங்களுக்கு அது ஈகோவாக இருக்காது. பட் ஆனால் மற்றவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது ஈகோவாக தெரியலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்ஸில் தேவையில்லாத ஈகோஸ் வேண்டாம். அது வந்து என்னோடய சஜஷன். கிராஸ் பண்ணுறான், நம்ம ஒரு செகண்ட் ஸ்லோ பண்ணி மறுபடியும் ஸ்பீட் பண்ணிக்கிட்டால் போதும். அவன் அப்படியே முந்திட்டு போகணும், அவன் போகிறான் நான் போகணும், அது தேவையில்லை. நான் பண்ண மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு பார்த்தா ரேஸ் வெட்டி வச்சுருப்பேன். இல்லை இதுக்கப்புறம் அப்படி பண்ணுறதா இல்லை.
இப்போ தான் குரூப் ஆஃப் பாய்ஸ் கடந்து வந்தேன். ஒரு 10 பைக்கு 20 பேர் ட்ரிப் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ் ஆன் டேட்டுக்கு மணி காசுங்கிறது சம்பாதிக்கிறதுக்கான நிறையா வழிகள் கவர்மெண்ட் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அண்டு நிறையா கம்பெனிஸும் உள்ளே வந்திருக்கு. ஏன்னா கடைகள் நிறையா வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு, சேவைகள் நிறையா வந்துருச்சு. யாருக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு சாப்பிட வரேன் நான் நம்பியிருப்போமா? இல்லை. ஆனால் இப்போ வருதில்ல, அந்த மாதிரி தான். நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். கோப் இஸ் எவால்விங். காலங்காலத்தில் கருத்தெல்லாம் பேசுவேன், அரை தூக்கத்தில் இருந்துச்சு போயிட்டுருக்கேன்ல. சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மக்கள் எல்லாம் சபரிமலையை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆஹா, சரி, கேரளா பாய்ஸ் எல்லாம் தமிழ்நாடு வராங்க, தமிழ்நாடு பாய்ஸ் எல்லாம் கேரளா வராங்க. இதுதானே உலக வழக்கம். ரைட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ஆச்சு. 5:45 வீட்லேருந்து எடுத்தோமா, 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் 15 நிமிஷம். சரி, இடையில வந்து ஒரு 10-15 நிமிஷம் பேக்கு கட்டுறக்கும், மொபைல் ஹோல்டர் மாட்டுறக்கும், கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறக்கும், பேண்ட்டு ஷர்ட்டு ஜாக்கெட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு நான் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஆப்டான ஒரு பீச்சுன்னே சொல்லலாம். என்ன ரெக்குயர்மெண்ட்னா, இங்கேருந்து ஒரு ரைடு 150 கிலோமீட்டர் அப்பு, 150 கிலோமீட்டர் டவுனு. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். வணக்கம், வாலியார் வழக்கஞ்சேரி எக்ஸ்பிரஸ் ஹைவே. பேகு கட்டுறது ஒரு தனி கலை தான். இந்த கலை தான் கருமம் வர மாட்டேங்குது. சின்ன ஒரு குயிக் பிரேக்கு. பேட்டரி இல்லை, முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு பேட்டரி. ஸோ சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ரைட்டு 84 கிலோமீட்டர்ஸ் மோர். ஸோ நமக்கு எப்போ அடுத்தது பசிக்குதோ அங்கே நிறுத்தி ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்லாம். ரோடு தான் கைஸ், ஹைவே கேரளாக்குள்ளே 100 டச் பண்ணக்கூடிய ஒரு ரோடு. ஸோ இங்கேருந்து திருச்சூர் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ், 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 91 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் காலையிலேருந்து. அது வரைக்கும் எவ்வளோ நேரம் ரைட் பண்ணியிருக்கேன்னா 1.5 மணி நேரம் ரைட் பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரத்தில் 91 கிலோமீட்டர். இப்போ வரைக்கும் 2 லிட்டர் கன்சியூம் பண்ணியிருக்கேன் வண்டி. பார்த்தீங்களா, 2 லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஏன்னா போட்ட 8 லிட்டரில் 2 லிட்டர் முடிச்சு நீ 6 லிட்டர் இருக்குது. 6 லிட்டரில் நீ எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு ஆவரேஜ் 43, அது கம்மி, ஆவரேஜ் 40ன்னு வச்சுக்கலாம். 43 200 கிலோமீட்டர் போகுங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். ஹோப்ஃபுல்லி, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அது வர மாட்டேங்குது. க்ளவுஸ் இன்னும் இப்போ தான் பிரேக் ஆகிருக்கு. எனக்கு இந்த நேரம் இப்போ தான் பிரேக் ஆகிருச்சு. அது நிறையா ஃபஸ்ட்டு போட்டுனா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்துச்சு. இப்போ தான் க்ளவுஸு கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் குதிரன் டனல். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆனமலை ஹில்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு இது வந்து ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் டனல். ஸோ இதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்னா இது வந்து 6 லேன் ரோடு. இது ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் பக்கம். இந்த டனலுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ளே 2 எமர்ஜென்சி கிராஸ் ஓவர் இருக்குது. அதாவது ஒரு மலையில் 2 ஓட்டை போட்டிருக்காங்க, ஒரு ஓட்டை போகிறதுக்கு ஒரு ஓட்டை வரக்கு. ஸோ இது நடுவில் 2 லேன்லேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி கிராஸ் ஓவர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஒரு டனலில். செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக
சரி ஹோட்டல் வரும் இன்னும் சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டல் அட்லாஸ்ட்டு செம பசி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டேன், வயிறு நிறையா சாப்பிட்டேன். சாப்பிட்டு வெளியே தான் உட்காந்து டீ குடித்தேன். ஆக்சுவலாக எனக்கு வண்டினா ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். அந்த வண்டியை வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். சாப்பிட்டச்சை நல்லா இருந்துச்சு. அப்பம் தோசை. சரி, நம்ம ஹைவேலேருந்து டுவர்ட்ஸ் பீச் ஒரு லெஃப்ட்டு காட்டுச்சு. அந்த லெஃப்ட்டுக்கு டேர்ன் பண்ணியாச்சு. தன்மன் கடாவு பீச் ரோடு அப்படின்னு எதை சொல்லுது. ஒரு லாரி தான் போக முடியுது. ஆப்போசிட்டில் வந்தால் பிரச்சனை தான். கடல் தெரியுது. ஏஹா, பேக் வாட்ரு. ஆஹா, வந்தாச்சு ஸ்நேகதீரம் பீச்சு. இப்போ தான் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே இல்லை. இதுதானா? ஸ்நேகதீரம் பீச்சுக்கு வந்தாச்சு கைஸ். வண்டி இதை இங்கே நிற்கி. இங்கே ஜூம் இன்னும் ஜூம் அவுட் வந்துச்சு போட. சரி, ஓகே, இப்போ தான் வந்துச்சு. ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. டைம் வந்து கரெக்டாக இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். 10:30 ஆச்சு. ஒரு 11:50 11:30 போல் கிளம்பலாம் இங்கேருந்து. நல்லாவும் இருக்குது. இங்கே கொஞ்சம் சார்ஜ் போட்டு நானும் கொஞ்சம் சார்ஜ் ஆகிட்டு அப்படியே கிளம்புறேன் இங்கேருந்து. அவ்வளோதான் கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். டைம் லாஸ் போட்டுறேன் பாருங்கள். டைம் கரெக்டாக 11:10. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டிதான். இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே கட்டிட்டேன். இந்த ரைடு எனக்கு ரொம்ப முக்கியமான ரைடாக இருந்துச்சு. போயிட்டு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னோடய வில் பவர் என்ன, என்னோடய டாலரன்ஸ் லெவல் என்ன அப்படின்னுலாம். டாலரன்ஸ்னால் வாழ்க்கை வேணாம், நம்ம ரைடிங்கே எடுத்துக்குவோம். இங்கேருந்து நம்ம ஒரு நாளில் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும். ரைடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடம்பை வருத்திக்கிறது,
நம்ம போகும்போது நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுது. வண்டி ஓட்டும்போது கால் பெயின் வரும், கை பெயின் வரும், நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வரும், பஞ்சர் ஆகலாம், இல்லை யாராச்சும் கொண்டு வந்து உள்ளே சொருகலாம். ஸோ டாலரன்ஸ் லெவல்னு இருக்குது. அந்த டாலரன்ஸ் லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அது இந்த RR310ல் வேறு ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் தனியாக வரேன். ஸோ இதனால் பொறுப்பாக ஓட்டுறதை விட நம்ம உன்னியும் ஒரு கேர் எடுத்து பொறுப்பு வந்தது இந்த ஒரு ரைடில். எனக்கு வண்டி எடுத்து கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரைட் அப்படின்னு தான் கிளம்புனேன். பட் ஆனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு க்ளவுஸு, புது க்ளவுஸு அப்படியே எல்லாம் எங்கெங்கேயோ போகுது யோசனை. ரைடு முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மொத்தம் 294.5 கிலோமீட்டரு அண்ட் 5 hours 49 minutes. ஆவரேஜ் ஸ்பீட் 50, டாப் ஸ்பீடு 109, ஃபியூயல் 7 லிட்டர் குடிச்சிருக்கு, 7.6. ஆவரேஜ் மைலேஜ் 38. வண்டி அவ்வளோதான் ஒர்க் பண்ணியாச்சு. கை வலி சுத்தமாக கிடையாது. ஸோ அப் அண்ட் டவுன் 5 மணி நேரம் 300 கிலோமீட்டர்ஸு கவர் பண்ணியாச்சு. இந்த வண்டியும் நல்லாயிருக்கு, பழகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டே கைஸ்.